ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு ஒரு வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மொச்சக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியவும் இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதுவும் சேர்த்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. அப்புறம் இது கூடயே வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 1/2 கிலோ பச்சை மொச்சக்காய் எடுத்து வச்சுருக்கேன் உரித்து. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து புளிக்குழம்பு பொடி வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட புளிக்குழம்பு பொடி இல்லை அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு உங்கள் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் வந்து ஒரு 1/4 நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போயும் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். மூடி போட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு நல்லா தகன்னு குழம்பு கொதிக்குது. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்திரிக்காய் பயறு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் போடாத புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.